2026 பொங்கல் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? பொங்கல்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு ஞாபகம் வர்றது என்னோட நேட்டிவ் தான். என்னதான் நம்ம சிட்டிலே பொறந்து வளர்ந்து செட்டில் ஆனாலும் பொங்கல்னு வந்துட்டா அது நேட்டிவ்ல செலிப்ரேட் பண்ணாதான் அது பொங்கல். ஸோ ஊருக்கு நம்ம எதுக்கு போறோமோ இல்லையோ கண்டிப்பா பொங்கல் அப்படின்னா அது ஊருக்கு போயிடுவோம். ஸோ நம்ம வீட்டில் காலையிலே பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கார் எடுத்தாச்சு. எங்க நேட்டிவ் தான். ஸோ கரூர்ல இருந்து ஒரு 1 ஹவர் போகணும் எங்க நேட்டிவ். போன உடனே என்னோட பாசமான கசின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க எங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு guys. ஒரு டிவிஎஸ்ல 3 பேரு அண்ட் இதுக்கு பத்தாததுக்கு எங்க தங்கச்சி சைக்கிள்ல வர சொல்லிட்டோம். ஏன்னா வண்டியில இடம் இல்ல guys. சைக்கிள்ல வரவள நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா அவள் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த டிவிஎஸ்க்கு மட்டும் வாய்ந்திருந்தா எங்களை கேவலமா திட்டி இருக்கும். ஒரு வழியா ஒரு நீண்ட பயணத்துக்கு அப்புறம் தோட்டத்துக்கு போயாச்சு guys. தோட்டத்துக்கு போனது என்னமோ போட்டோ எடுக்கிறது தான். ஆனா இளநியை பார்த்தோன்னே சரி ஃபர்ஸ்ட் ஹைட்ரேட் ஆயிக்கலாம் அதுக்கப்புறம் போட்டோ எடுக்கலான்ட்டு இளநியை வெட்டி தர சொல்லிட்டோம். அண்ட் அந்த இளநீ சரியான இனிப்பு guys. செம்ம டேஸ்ட். நல்லபடியா ஆளுக்கு ஒரு இளநியை வெட்டி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டோ ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு guys. ஆனா என் போன்ல சார்ஜ் போடாத காரணத்தினால் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்குலாம் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டோம். அண்ட் எங்களோட பொங்கல் இப்படிதான் போச்சு. உங்களுக்கு பொங்கல் எப்படி போச்சுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பை பாய்.